வணக்கம் மச்சீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேங்க. ஸோ இன்னைக்கு வீடியோவில் யூடியூப்பில் ஒரு நாளைக்கு எத்தனை வீடியோஸ் நாம அப்லோட் பண்ணலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு யூடியூப் சேனலை பற்றி பார்த்துருவோம். சேனலோட பேர் மபோன் பெரியண்ணா. ஸோ இவங்க சேனலில் நிறைய க்யூட்டான ஷார்ட்ஸ் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ அவங்களுடைய வீடியோ கண்டென்ட், அவங்க ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட முழு சப்போர்ட்டையும் கொடுங்க மச்சீஸ். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அண்ட் உங்களோட சேனலில் நம்ம சேனல் நீங்கள் பணம் கட்டி ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 9791553680 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை ஃப்ரீயாக ப்ரொமோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு வீடியோ லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை முழுமையாக பார்த்துட்டு அதில் சொன்ன விஷயங்களை கரெக்டாக செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சேனலில் இலவசமாகவும் ப்ரொமோட் பண்ணிடுவேன். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வரும். ஒரு நாளைக்கு எத்தனை வீடியோஸை யூடியூப்பில் அப்லோட் பண்ணலாம்? இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்கிறேன். வாரத்துக்கு 2 வீடியோ 3 வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கே நமக்கு டவுசர் கிளியும். நம்மள பல பேர்த்துக்கு இந்த பிரச்சனை வந்துட்டு இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு எவ்வளோ வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம்? ஒரு நாளைக்கு 1 அப்லோட் பண்ணாலே எனக்கு போதும், அதுவே பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் அதிகமாக இருக்கீங்க. ஸோ அதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு விஷயம். ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் சிறந்தது, அதுவே போதுமானது. ஒரு நாளைக்கு ஒரு வீடியோனா வாரத்துக்கு 7 வீடியோ, மாதத்துக்கு 30 வீடியோ, வருஷத்துக்கு 365 வீடியோ, இன்னும் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஆக மொத்தம் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுங்கள். அதுவே வந்துட்டு பெஸ்ட்டு. தாறுமாறாக நீங்கள் வந்துட்டு அடித்து நவுத்தலாம். அண்ட் அந்த வீடியோவும் வந்துட்டு குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ குவாலிட்டி அப்படின்னு நான் சொல்கிறது வந்துட்டு வீடியோடைய கேமரா குவாலிட்டியோ இல்லை அந்த ஆடியோ குவாலிட்டியோ சொல்லலை. அது வந்து செகண்ட் திங்னா. ஃபஸ்ட்டு திங் நான் சொல்கிறது வந்து அந்த கண்டென்ட் குவாலிட்டி. கண்டென்ட் வந்துட்டு குவாலிட்டியாக இருக்கணும். சும்மா செவுத்தை வந்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நீங்கள் ஒரு வீடியோவாக ஷூட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் யூடியூப்பில் வீடியோவாக அப்லோட் பண்ணுறீங்க, இதே தினமும் பண்ணிடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக யோசிச்சு பாருங்கள், எல்லாருமே வெறுத்துருவாங்க. யாரும் உங்கள் சேனலுக்குள்ளே வந்துட்டு வரமாட்டாங்க. அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ், வியூஸ் எதுவுமே வந்துட்டு உங்களுக்கு வராது. ஸோ உங்கள் கண்டென்ட் குவாலிட்டி வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போடுறதே போதுமானது. பட் எவ்வளோ வீடியோஸ் வரைக்கும் நம்ம போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 100 வீடியோஸ் வரைக்கும் அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் இருக்குது. சில இடங்களில் 30 வீடியோஸ் வரைக்கும் நீங்கள் ஒரு நாளைக்கு யூடியூப்பில் அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் நமக்கு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம எவ்வளோ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் ஒரு நாளைக்கு எத்தனை வீடியோஸ்க்கு நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் போகுதோ அப்போ தான் அந்த வீடியோஸ்க்கு வியூஸே வந்துட்டு போகும். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நான் யூடியூப்பில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன், எனக்கு 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அந்த 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நோட்டிஃபிகேஷன் போனாலே 1000 2000 வியூஸ் வரும். இது எல்லா யூடியூபருக்குமே காமனான ஒரு விஷயம். நீங்கள் எவ்வளோ பெரிய செலிபிரிட்டியாக வேணாலும் இருங்க, கோடிக்கணக்கில் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருப்பீங்க, ஆனால் ஆயிரக்கணக்கிலையும் லட்சக்கணக்கிலையும் தான் வியூஸ் போகும். ஓகேங்களா? அப்போ இது காமனான ஒரு விஷயம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து 110% மக்களுக்கு போகுதுன்னா அதில் 2% மக்கள் தான் அந்த வீடியோஸை கிளிக் பண்ணியே பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் எத்தனை வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் போகுது அப்படிங்கிறது தான் முக்கியம். அப்படி நாம் பார்க்கும்போது 3 வீடியோ, ஸோ ஒரு நாளைக்கு 3 வீடியோ நீங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா, அதிகபட்சம் 3 வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா அந்த 3 வீடியோஸ்க்கும் வந்துட்டு உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டு போகும். ஸோ நாம் ஒரு நியூ வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு அவங்களுக்கு போகும். மற்றபடி அதுக்கு மேலே நீங்கள் அப்லோட் பண்ணுற எந்த வீடியோஸ்க்கும் நோட்டிஃபிகேஷன் போகாது. மேபி நீங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ண முடியும், பட் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு போகாது. ஸோ இதை வந்துட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறதே போதுமானது. அதையும் தாண்டி உங்களுக்கு நிறைய கண்டென்ட் இருக்குது அப்படின்னா ஒரு நாளைக்கு 3 வீடியோ, அதுக்கு மேலே போடுறத அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ இந்த வீடியோவில் நான் அவங்க சொல்லணுன்ற விஷயம் அவ்வளோதான். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா யோசிக்காமல் அந்த டிஸ்லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க. அப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட், சந்தேகம் ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கொட்டி விடுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் பாபா.